வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாவதார் பாபாஜி அவங்க வாயால் சொன்ன, அதாவது உனக்குள்ள ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு யோக வேதம் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அந்த நூலாசிரியருக்கு எப்படி சொல்லியிருப்பார்னா, அவங்களோட அவங்க சொல்ல சொல்ல இவர் எழுதின மாதிரி ஒரு ஒரு நூல். இதை நான் அவரோட பெர்மிஷனோடு தான் இங்கே நான் ரீட் பண்ணுறேன். இதை ஏன் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அவர் வாயில் எப்படி சொன்னாரோ அதை இப்படி இவர் எழுதியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணுறதுனால நான் இதை ஆரம்பிக்கிறதுனால சொல்கிறேன். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும்போது நான் என்னோடய லாங்குவேஜில் இன்னும் கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணு பற்றி என்ன, அணு என்ன வெற்றிடம் அப்படிங்கிறதுலேருந்து அணு எப்படி வந்தது, அந்த அணு வந்து எவ்வளோ எந்த மாதிரிலாம் வேலை பண்ணுது, அது எத்தனை வகையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இந்த யோகத்துக்கு வந்து பயிற்சி பண்ணும்போது இல்லை நம்ம சில விஷயங்களை வந்து நமக்கு நடக்கிறதுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் அவர் சொன்னதை அப்படி இந்த புக்கில் இருக்கிறத நான் அப்படி என்னோடய குரலில் நான் ரீட் பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு தெரியல. இந்த வீடியோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இதை எப்படி மாடிஃபை பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுட்டு விட்டுடலாம். ஆனால் இதை நம்ம ஒவ்வொரு மனிதனும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இதை நான் ரீட் பண்ணுறேன். அதாவது அவர் வாயில் சொன்னதை நான் என்னோடய குரலில் சொல்கிறேன். அவர் எழுதினதை நான் என்னோடய குரலில் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது அணு என்னும் மூலக்கூறின் தொகுப்பு பற்றி மிகவும் தெளிவான எளிமையாக கூறுகிறேன். இதை நீ முழுவதும் தெளிவாக அறிந்து கொண்டால்தான் உன்னுடைய யோக அபியாசமானது சிறிதும் பிழையின்றி வளர்ச்சி அடைய முடியும். விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் அடிப்படையானது ஒரே மூலப்பொருளான அணு என்னும் மூலக்கூறின் தொகுப்பே ஆகும். இதுவே ஆரம்பமும் முடிவுமாகவும் உள்ளது என்பதை அறிந்து கொள். மெய் என்னும் உண்மை பொருளும் இதுவே ஆகும். ஞானம் என்றால் அறிவென்று பொருள். விஞ்ஞானம் என்பது இந்த மூலப்பொருளினை பற்றி விரிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் அறிவின் இயல்பு என்பதே ஆகும். எனவே இந்த ஆய்வினை அறிவியல் என்றும் கூறுவர். மெய் என்பது உண்மை என்று பொருள். இந்த மூலப்பொருளின் அனைத்து உண்மைகளையும் கண்டறிந்து இதன் மூலம் தெளிந்து நிற்கும் அறிவின் இயல்புக்கு மெஞ்ஞானம் என்று கூறுவார்கள். இவ்வாறான மெஞ்ஞானத்தை அடைந்தவர்களே யோகிகள் ஆவார்கள். எனவே கிரியா யோகத்தின் கூறப்பட்டுள்ள அணு என்னும் மூலத்தை பற்றிய விரிவான விஷயங்கள் அனைத்தையும் நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதற்காகவே மிக எளிமையாக கூறுகிறேன். கவனமுடன் கேள். கிரியா என்னும் விஞ்ஞானத்தை பொறுத்தவரை அணுக்கள் என்னும் மூலப்பொருளானது அடிப்படையான நிலையில் ஒன்றாகவும் அதிலிருந்து தூய்மையான மூலக்கூறுகள் 19 பிரிகையாகவும் அந்த 19 பிரிகைகளும் ஒவ்வொன்று 4 சிதறல் பிரிகையாகவும் மொத்தம் 76 என்று நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலில் இந்த அற்புதமான மூலத்தின் பெயர்களை மனதில் பதியும்படி கூறுகிறேன். மிகவும் கவனமாக கேள். முதலில் அடிப்படையான நிலையான அணுவின் பெயர் இருள் அணு என்பதாகும். அதுவே ஆதி என்னும் மூலம் என்றும் பிரபஞ்சத்தின் கரு என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றிய விளக்கங்களை பின்னால் கூறுகிறேன். இந்த இருள் அணு என்னும் மூலத்திலிருந்து ஒளி அணு, அதாவது அப்படின்னு சொல்கிறது பிராக்கெட்டில் இருக்குது, ஒளி அணு விசை, மின்னணு ஓட்டம், காந்த அணு ஈர்ப்பு, உயிர் அணு உடல், ஜீவ அணு உயிர், ஓட்டணு அடர்த்தி, உலோக அணு திடம், தாது அணு பல்வகை, சங்கமானு தாவரம், பிரம்ம அணு வெற்றணு, கூட்டணு பல அணுத்தொடர், விரிவணு பிரிகை, மூல அணு ஆரம்பம், பூத அணு நிலைப்பொருள் அதிர்வு உணர்வு, சிதறல் அணு மாயை அல்லது பிரம்மை, உந்தல் அணு ஒருமுகப்படல், மாறல் அணு மாறும் நிலை, நிலை அணு மாறலை நிலை பெற்றல் என்ற மிக அற்புதமான 19 வகையான மூலக்கூறுகள் பிரிந்து இதன் அடிப்படையிலே தான் மகான்கள் முதல் மனிதர்கள் வரை மட்டுமல்லாது கணக்கற்ற உயிர்களின் மொத்த வாழ்க்கை சுற்றும் இயங்கி வருகிறது. இவைகள் எவ்வாறு இயங்குகின்றன, இவைகளின் மிக நுண்ணிய இயக்கங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன. சாதாரண மனிதனாக பிறந்தவர் கிரியா என்னும் உயரிய யோக விஞ்ஞானத்தின் மூலம் மெஞ்ஞானம் அடைந்து இவ்வுலகில் மரணமற்ற சாகாவத நிலையினை அடைய இந்த இயக்கங்கள் எவ்வாறு நுணுக்கமாக செயல்படுகின்றன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
விரிவாக ஒவ்வொன்றையும் பற்றி கூறுகிறேன் கேள். முதலில் இருள் அணு என்பது என்ன என்பதை பற்றி விரிவாக கூறுகிறேன் கேட்பாயாக. இந்த பூமியானது ஒரு அண்டம் என்று கொள். இதுபோன்று 1008 அண்டங்களை உள்ளடக்கிய பேரண்டங்கள் 1008 கொண்ட ஒரு கூட்டமைப்பே ஒரு புவனம் எனப்படும். இவ்வாறான 1008 பேரண்டங்களை உள்ளடக்கிய 1008 புவனங்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பே சராசரம் ஆகும். இவ்வாறு 1008 புவனங்கள் உள்ளடக்கிய 1008 சராசரங்கள் கொண்ட கூட்டமைப்பே ஒரு பிரபஞ்சம் எனப்படும். இவ்வாறாக 1008 சராசரங்கள் உள்ளடக்கிய 1008 பிரபஞ்சங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் மூலமான ஆதியான இருள் அணு எனப்படும். உன்னால் கற்பனை செய்தாவது பார்க்க முடிகிறதா? கற்பனைக்கும் எட்டாத எல்லையற்ற இந்த இருள் அணுவை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இன்னும் பல கோடி ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் நம் முன்னோர்களாகிய கிரியா யோகிகள் மட்டும் இந்த இருள் அணு வரை சென்று தெளிந்து மெய்யுணர்ந்து உள்ளனர். இந்த விவரங்கள் உனக்கு எதற்காக கூறுகிறேன் என்றால், இதன் மூலம் உன்னை பிரமிக்க அடைய செய்வதற்கோ அல்லது இந்த ஆய்வினை தொடர்ச்சியை நீயும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நீ எவ்வாறு உருவானாய் என்ற மூலக்கருவினை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரபஞ்ச விஞ்ஞான இரகசியமானது உனக்கு கூறப்படுகிறது. எவ்வாறு எண்ணத்தாலும் நினைவாலும் கற்பனை செய்து பார்க்க முடியாதபடி உள்ள ஆதியான இந்த இருள் அணுவின் மூலம் இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்துள்ளதோ, அதே இருள் அணுவில் இருந்துதான் உன் தோற்றமும் விரிவடைந்துள்ளது என்பதை எவ்வாறு எல்லையற்ற பிரபஞ்சத்தில் நொடிக்கு நொடி பல மாற்றங்கள் உருவாகியபடி உள்ளதோ, அதே போல்தான் ஆதியில் உண்டான உன் தோற்றத்திலும் நொடிக்கு நொடி பல மாற்றங்கள் உண்டானபடி உள்ளன. விண்வெளியில் நடைபெறும் இந்த மாற்றங்களை வைத்து கிரகங்கள் என்று கூறப்படும் அண்டங்களின் நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே உள்ளன. அதேபோல் உன் ஒளியில் நடைபெறும் மாற்றங்களை வைத்து உன் கிரகம் என்றும் பிண்டம் என்றும் கூறப்படும் உன் உடலின் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விண்வெளியின் மாற்றங்களை விஞ்ஞானிகள் கண்காணித்து ஆராய்ந்து அதன் மூலம் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள பல செயல்களை செய்கின்றனர். தன் ஒளியில் நடைபெறும் மாற்றங்களை வெகு நுணுக்கமாக கண்காணிப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் மரணமற்ற மனித சமுதாயம் அமைவதற்கும் பல செயல்களை செய்கின்றனர். எனவே நீ ஒவ்வொரு நொடியும் உனக்குள் நடைபெறும் மாற்றங்களை வெகு நுணுக்கமாக கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் கூறப்போகும் இந்த அணு என்னும் மூலப்பொருளின் சூட்சுமமான இரகசியங்களை உன்னால் அறிய இயலும். முதலில் நான் கூறிய 19 வகையான மூலக்கூறுகளின்படி பிரபஞ்சம் என்னும் வெளிப்பாட்டிற்கும் உனக்கும் உள்ள ஒற்றுமையை விரிவாக கூறுகிறேன் கேள். மிகவும் கவனமாக கேள். வேறு எந்த ஒரு வேதத்திலும் புராண இதிகாசத்திலும் தத்துவ ஏடுகளிலும் ஏனைய யோக பயிற்சிகள் என்று கூறும் முறையிலும் இந்த விளக்கமானது இல்லை. மேலும் உண்மையான கிரியா யோகிகளின் கால வரையற்ற ஆழமான ஆராய்ச்சியின் வெளிப்பாடுகள் இவை. இவற்றை முழுமையாக அறிவதற்கு விஞ்ஞான உலகிற்கு இன்னும் பல கோடி ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆயினும் ஒரு நாள் விளங்கும் என்பது மட்டும் உண்மை. முதலில் அணு என்பதன் உண்மை பொருள் என்ன என்பதை அறிந்து கொள். அழுத்தப்பட்ட நுணுக்கமான ஒரு சக்தியே அணு ஆகும். இவ்வாறு எல்லையற்ற, யாராலும் கூறுவதற்கு இயலாத சக்திகளை உட்கொண்ட இருள் அணு என்னும் ஆதி மூலத்திலிருந்து 1008 பிரபஞ்சங்கள் பிரிகைகளாக வெளிப்பட்ட போது ஏற்பட்ட எல்லையற்ற ஒளிப்பிழம்பின் மூலக்கூறுகளே ஒளி அணு ஆகும். இந்த மூலக்கூறுகளே நீயும் நானுமாக உள்ளோம். எனவேதான் நீ நான் என்று கூறும் ஜீவ அணுவாகிய உயிர் ஆன்மா என்று கூறப்படும் பொருளானது தன்னொளி பெற்று திகழ்கிறது என்பதை நீ அறிந்து கொள். அவ்வாறு உண்டான ஒவ்வொரு பிரபஞ்சத்திலிருந்தும் 1008 சராசரங்கள் பிரிந்தபோது ஏற்பட்ட மின் காந்த சக்தியின் மூலக்கூறுகளே மின் அணுவாகவும் காந்த அணுவாகவும் உள்ளன. அதே போன்று ஒளி அணுவில் இருந்து உண்டான மின் அணுவும் காந்த அணுவும் ஒளி அணுவாகிய உன்னுள்ளும் பிரிந்து மனம் என்னும் சராசரத்தை உருவாக்கியுள்ளது. அதனால் தான் மனதின் எல்லையை ஆற்றலை அளவிட முடியாது. இனி பிரபஞ்சத்திலிருந்து உருவான 1008 சராசரங்களில் ஒவ்வொன்றிலும் 1008 புவனங்கள் உயிர் தோற்றத்துடன் கூடிய அணு பிரிகைகளாக தோன்றின. அதேபோல் ஒளி அணுவாகிய உன்னிலிருந்து தோன்றிய மின் காந்த அணுக்களின் மனம் என்னும் சராசரத்திலிருந்து உயிர் அணுக்கள் தோன்றி உடலை உருவகப்படுத்தியுள்ளன. மனம் இல்லையில் சிருஷ்டி இல்லை என்பதை புரிந்து கொள். அதன்பின் உயிர் தோற்றத்துடன் கூடிய 1008 புவனங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 1008 பேரண்டங்கள் எவ்வாறு அடர்த்தியுடன் கூடிய பல்வகை உருவங்களை உருவங்களாக பிரித்து அணுக்களின் கூட்டமைப்பு சேர்க்கையான ஒட்டணுக்களாக உருவாயிற்றோ, அதே போல உயிரணுக்களால் உருவான
உடலிலும் பல்வகையான வடிவ அடர்த்தியுடன் கூடிய அவயங்கள், அதாவது உள் அல்லது புற உறுப்புகள் என்னும் ஒட்டணுக்களின் சேர்க்கைகள் உருவான. இவ்வாறு 1008 பேரண்டங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1008 அண்டங்களான தாவர, ஜங்கம, உலோக, தாது அணுக்களின் பிரிகைகள் உண்டாயின. அதேபோல பல அவயங்களுடன் கூடிய உன் உடலிலும் தாவர, ஜங்கம, உலோக, தாது சத்துக்களின் அணுக்கூட்டங்கள் இயங்கி வருகின்றன என்பதை புரிந்துகொள். இவ்வாறு இருளணுவில் இருந்து பிரபஞ்சம், சராசரம், புவனம், பேரண்டம், அண்டம் என்றும் படிப்படியாக எவ்வாறு பிரிகைகள் தோன்றி எல்லையற்று வியாபித்து உள்ளதோ அதுபோல் இருளணு என்னும் கருவில் இருந்து உயிர், மனம், உடல், அவய உணர்வுகள், தாது என்ற பிரிகைகள் உண்டாகி எல்லையற்று நீயும் வியாபித்து உள்ளாய் என்பது இப்போது புரிகிறதா? இவ்வாறு பிரபஞ்சத்தின் எண்ணிலடங்காத அண்ட பிரிகைகள் ஏற்பட்டபடி இருப்பினும் இன்னும் ஒவ்வொரு அண்ட பேரண்ட புவனங்களை சுற்றிலும் சக்தியற்ற ஏதுமற்ற பிரம்ம அணுக்கூட்டங்கள் உள்ளன. இவைகள் சக்தியுள்ள ஏதாவது ஒரு வகையான அணுக்களாக மாற எத்தனை காலம் ஆகும் என்பதை யாராலும் கணிக்க இயலாது. அதேபோல எல்லையற்று வியாபத்துள்ள உன்னுள்ளும் பிரம்ம நிலையான அணுக்கள் உள்ளன. இந்நிலைக்கு உன் மன விசையானது மாறும்போது நீ எதுவுமற்றவனாக ஆகிறாய். இதுவே பிரம்ம நிலை என்றும் கூறலாம். ஆனால் இது சாசுவதமாக நிலை என்று எண்ணி பலர் ஏமாந்து விடுகின்றனர். ஏனெனில் என்றாவது ஒரு நாள் மறுபடியும் மனவிசையானது பிரம்ம நிலையான அணுக்களிலிருந்து சுழித்து மாறும். அவ்வாறான நிலைக்குத்தான் பிரம்ம நிஷ்டை களைதல் என்று கூறுவர். ஆனால் உண்மை அதுவன்று. மனதின் விசை மாற்றங்களே அவை என்பதை உணர்ந்து கொள். இந்த இடத்தில் கிரியா என்னும் செயல்பாடு அற்ற நிலையைத்தானே குறிக்கிறது என்று உனக்கு தோன்றலாம். உண்மைதான். ஆனால் நீ அதை பிரித்து ஆராய்ந்து உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். எல்லாவிதமான செயல்பாடு நிலைகள் இருந்தும் இந்த செயல்பாடுகளை உதிக்கும் இடத்திலேயே திரும்ப அமிழ்த்தி செயல்பாடு அற்ற நிலைகளில் நிற்பதே கிரியாவாகும். அதனால்தான் ஒரு உண்மையான கிரியா யோகியானவர் தேவைப்பட்டால் வியாபித்தும் அமிழ்வதுமான நிலையை மாற்றிக்கொள்ளும் அற்புதமான சக்தினை பெற்றுள்ளார்கள். ஆனால் பிரம்மநிலை என்பது அதுவன்று. இது இயல்பாகவே எதுவுமற்ற நிலையாகும். இந்நிலையில் மனமானது இருக்கும்போது உறுப்புகளின் இயக்கங்களை தவிர உணர்வுகளின் இயக்கங்கள் இருக்காது. தேவைக்கேற்ப அந்நிலையினை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. எனவே உன் மனமானது பிரம்ம அணுக்கூட்டங்களில் சென்று சிக்கிவிடாமல் வெகு ஜாக்கிரதையுடன் கிரியாவில் செல்லட்டும். அதுவே சாசுவதமான நிலையாகும். எனவே இருந்தும் செயல்பாடுகள் அற்ற நிலையில் இருப்பதுதான் கிரியா. இல்லாமலே இருப்பது பிரம்ம அணுக்கூட்டத்தில் மனம் சுழிப்பதாகும் என்ற வித்தியாசத்தினை தெளிவாக உனக்கு கூறியுள்ளேன். இந்த பிரம்மம் என்பது ஏதோ வெளியில் உள்ள பொருள் என்றும் அது ஆகாயத்தில் ஒளியுடன் உள்ளதாகவும் அதுவே ஆதியான இறைவன் என்றும் நிஷ்டை என்றும் தவத்தின் இறுதிநிலை இதுவே என்றும் பல நூல்களில் அனுபவம் இல்லாதவர்களால் எழுதப்பட்டும் வாய் வழியாக கூறப்பட்டும் வருவதுண்டு. இவைகளை கண்டு குழப்பமுண்டாகி நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே தெளிவாக விளக்கியுள்ளேன். எனவே எந்த ஒரு விஷயமாயினும் அனுபவபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக தெளிவான அறிவிற்கு விளங்கும்படி இல்லாவிடின் அவற்றை நீ ஏற்றுக்கொள்ளாதே. ஏனெனில் அதனால் உண்மையான பெருவாழ்வு முயற்சியானது பயனற்று போய்விடும். மேலும் இந்த பிரபஞ்சங்களில் உள்ள யாவையும் நீ நேரில் சென்று ஆராய்ந்து அறிவது என்பது அவ்வளவு எளிதன்று. ஆனால் உன்னிலிருந்து வியாபித்து பரவியிருக்கும் பிரபஞ்சத்தின் நுணுக்கங்களையும் சூட்சமங்களையும் அறிந்து கொண்டாலே நீ அனைத்தும் அறிந்தவனாகிறாய். எனவே நீ உன்னை தேடி உனக்குள் செல்லும் பயணத்தினை நன்கு அறிந்து தெளிவுடன் மிகவும் நிதானமாகவும் செல். அவ்வாறு செல்வதன் மூலமாக நிச்சயமாக நீ உயிர், ஆன்மா, ஜீவன், ஜீவாணு என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் உன்னுள் நீயே உறைந்து விடுவாய். அதுவே சாசுவதமான நிலையாகும். எனவே கவனமுடன் விழித்திரு. மேலும் ஒரு நுணுக்கமான விஷயத்தை உனக்கு தெளிவாக கூறுகிறேன், கவனமுடன் கேள். இந்த நுணுக்கமான செயல்பாட்டின் சூட்சமத்தினை நீ நன்கு அறிந்து கொள்வதன் மூலமாகவே இவ்வுலகில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையில் அவ்வப்போது உண்டாகும் மாற்றங்களின் மூல காரணங்களை நன்கு உணர்வதுடன் உன் மனமென்னும் விசையில் ஏற்படும் மாற்றங்களையும் அறிந்து தேவைக்கேற்ப அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் உதவும். முதலில் மனம் என்பது உயிர் என்னும் ஜீவ அணுவின் சுழற்சியில் இருந்து வெளிப்படும் விசையின் கூட்டமைப்பே என்பதை தெளிவாக உனக்கு கூறியுள்ளேன். அவ்வாறான மனவிசை உண்டாவதற்கு காரணமான ஜீவ அணுவானது அணுசக்தி, மின்சக்தி, காந்த சக்தி, அதாவது மூலத்தின் விசை, ஓட்டத்தின் விசை, ஈர்ப்பு விசை ஆகிய 3 சக்திகளை உள்ளடக்கியதே என்று கூறியுள்ளேன். எனவே அவ்வாறான 3 பெரும் சக்திகளை உள்ளடக்கியபடி விடாமல் சுழன்று கொண்டிருக்கும் இந்த ஜீவ அணுவில் இருந்து வெளிப்படும் விசையின் கூட்டமைப்பில் அணுசக்தியானது அதிகமாக வெளிப்படும் நேரங்களில் மனமானது ஒடுங்கி மன இறுக்கம், அழுத்தம் போன்ற பல நிலைகளில் இருக்கும். ஏனெனில்
அணுவின் தன்மையானது இறுக்கமான அழுத்தமான தன்மையே ஆகும். இவ்வாறு எப்போதும் உண்டாகிறதோ அப்போது ஒரு மனிதன் இறுக்கமான அழுத்தமான சோகமான துயரமான மனநிலைகளில் வெறுப்பின் எல்லைக்கே கூட சென்று விடுவான். இந்த நிலை மிகவும் ஆபத்தான ஒரு நிலையாகும். ஏனெனில் இந்த மனநிலையால் உருவாகும் எண்ண பிரியைகள் ஒரு மனிதனிடம் குழப்பம், வெறி போன்ற உணர்வுகளை உண்டாக்கி அதன் மூலம் பிரம்மை, பைத்தியம், தற்கொலை, கொலை போன்ற தன்னை மறந்து செய்யும் செயல்களுக்கு ஆளாகிவிடும். ஆனால் இவ்வுலக மனிதர்கள் பல கூற முடியாத இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். எனவே மேற்கூறிய நிலைகளில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் மனவிசையில் அணுசக்தியின் விசையானது அதிகமாக உள்ளது என்பதை நீ உணர்ந்து கொள். அதை மாற்றும் முறையினையும் கூறுகிறேன் கேள். ஓரிடத்தில் அடைபட்டு இருக்கும் ஒரு பொருளையோ சக்தியையோ பரவலாக ஓடவிடும்போது அதன் இறுக்கத்தன்மை மாறிவிடும். அதுபோல வெகு வேகமாக ஓடும் ஒரு நிலையினை மாற்ற ஈர்ப்பு தன்மையே வழியாகும். இவ்வாறு ஒரு மனிதன் இறுக்கமான நிலையில் இருக்கும்போது அவன் மனதின் ஓட்டத்தை உண்டாக்கும் செயல்கள் மூலம் மனவிசையில் மின்னோட்டம் அதிகரித்து இறுக்கமான அழுத்தமான நிலையானது மாறிவிடலாம். இவ்வாறு பிறர் மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சூட்சமத்தை உனக்கு கூறவில்லை. உன் மனவிசையின் தன்மையை உணர்ந்து கொள்ளும் பொருட்டே உனக்கு இந்த மனவிசையின் சூட்சமத்தை கூறினேன். மேலும் சில நேரங்களில் மட்டுமின்றி எப்போதும் உன் மனதின் விசையை நீ கண்காணித்து கொண்டிரு. உன் மனமென்னும் விசை சுழற்சியில் அணுவின் விசையானது அதிகரிக்கும் போது நான் முன்பே கூறியது போல மன இறுக்கமும் அழுத்தமும் உண்டாகும். உன் மனதின் விசை சுழற்சியின் மின் விசையின் சக்தியானது அதிகரிக்கும் போது கற்பனையான மற்றும் முன்கால நினைவு ஓட்டங்களில் மனமானது லயித்திருக்கும். உன் மனதின் விசை சுழற்சியில் காந்த விசையின் சக்தியானது அதிகரிக்கும் போது உன் மனமானது எந்த ஒரு பொருளையை பார்த்தாலும் அதை அடைய வேண்டும் என்ற ஈர்ப்பு நிலையில் இருக்கும். இந்த 3 விதமான அணு மின் காந்த விசைகளின் சுழற்சியே மனம் என்னும் மாய விசையாகும். இவ்வாறு மேற்கூறிய 3 விசைகளும் மாறி மாறி கூடியும் குறைந்தும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் தான் மனித வாழ்வானது சலனமுள்ள பல இன்ப துன்பங்களுக்கு உட்பட்ட வாழ்வாக மாறுகிறது. அதனால் அந்த சூட்சமத்தை நீ உணர்ந்து உன் மனவிசையை ஒரே சீராக ஆக்குவதன் மூலமாக நிச்சயமாக உன்னால் சலனமற்ற நிலையில் வாழ முடியும். உண்மையான கிரியாயோகிகள் தங்கள் வாழ்வில் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளுக்காக சாதாரண மனிதர்களைப் போன்று சமூகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் ஆழ்மனதில் சலனமற்ற தெளிந்த எண்ணங்களுடன் பேரானந்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களின் ஆன்மாவாகிய ஜீவ அணுவிலிருந்து உண்டாகும் அணு மின் காந்த சக்தியின் அசைவுகளை தங்களுடைய அற்புதமான பயிற்சியின் மூலமாகவும் நான் இங்கு உனக்கு கூறிய சூட்சமமான செயலின் மூலமாகவும் சமமான நிலையில் எப்போதும் வைத்திருப்பதே ஆகும். எனவே நீயும் அவ்வாறு மிக நுணுக்கமான உன் மன சுழற்சியினை கூர்ந்து கவனித்து வா. அதன் மூலம் வெகு விரைவில் சலனமற்ற தெளிவான மனநிலையின் ஆனந்த நிலையை உணர்வாய். அவ்வாறு நீ உணர்வதன் மூலமாக நீ மட்டுமின்றி உடன் வாழும் உன்னை சார்ந்தவர்களின் மனநிலையின் மாற்றங்களையும் நீ அறிந்து அதற்கேற்ப உன் செயல்பாடுகள் மாற்றியமைத்துக் கொள்வதன் மூலம் விளைவுகளையும் பதிவுகளையும் தவிர்க்கலாம். எனவே பதிவுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்வதில் இந்த மனவிசையின் தன்மையானது சீராக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு சூத்திரமாகும். எனவே நீ இந்த சூட்சமத்தை தெளிவாக அறிந்து செயல்படுவாயாக. இவ்வாறு அக்ஷயம் மற்றும் பார்வையின் தன்மையும், பரிச்சயம் என்னும் பேச்சின் தன்மையும், ஸ்பரிசம் என்னும் தொடுவினின் தன்மையும் பிரித்து உணர்ந்தும் அவைகளின் மூலம் ஏற்படும் மனவிசைகளின் மாற்றங்களையும், மனோமய கோஷம் எனப்படும் சூட்சம உடல்நிலை பற்றிய உண்மையையும் தெளிவாக உணர்ந்தும் அதன்படி உன் நினைவில் மனதில் ஆன்மா என்னும் ஜீவ அணுவில் பதிந்திருக்கும் பழைய பதிவுகளை அனைத்தும் வெகு ஜாக்கிரதையுடன் முற்றிலும் அழித்தும் தெளிவான உன் இயக்கங்களின் மூலமாக புதிய பதிவுகள் ஏதும் ஏற்படாமல் தடுத்தும் தெளிந்த பேரானந்த நிலையில் வாழ முற்படும் போதுதான் நீ யோகியின் நிலைக்கு உயர்வாய். அவ்வாறு நீ சரியை கிரியை என்று முன்னோர்களால் கூறப்பட்ட மனிதனின் புற வழிபாட்டு நிலைகளிலிருந்து யோகம் எனப்படும் அக வழிபாட்டு நிலைக்கு நீ உயரும்போதுதான் கிரியா எனப்படும் அற்புத பயிற்சியினை அடைய தகுதியுள்ளவனாகிறாய். இவ்வாறான உண்மையான மாற்றத்திலேயே ஜீவனாகிய உயிரின் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி என்று கூறப்படுகிறது. இவ்வாறான பரிணாம வளர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் மட்டுமே இந்த அரிய யோக பயிற்சியினை பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களை அந்த மாபெரும் அவதார புருஷர்களாகிய கிரியா யோகிகளைத் தவிர வேறு யாராலும் இவ்வுலகில் அடையாளம் காண இயலாது. ஏனெனில் இந்த நிலையில் உள்ள ஆன்மாக்களை தாங்கிய உடலுக்குரிய மனிதர்கள் இவ்வுலகில் சராசரி மனிதர்களைப் போலவே வாழ்வார்கள். மேலும் எந்த நிலையிலும் பெயர், பணம், புகழ் போன்ற எதற்கும் அடிமையாகாமல் இவைகள் எதுவும் இல்லாத நிலையில் கூட தன்னிறைவுடன் இனம் புரியாத ஒரு பேரானந்தமான தெளிந்த நிம்மதியுடன் வாழ்வார்கள் என்பதை நீ உணர்ந்து அறிந்து கொள். இந்த இடத்தில் உனக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடும். முற்றிலும் பதிவுகள் அளிக்கப்பட்ட நிலையில் தான் ஒரு ஆன்மாவானது பரிணாம வளர்ச்சியடைந்து யோக நிலைக்கு உயர்கிறது என்றால் இன்னும் பல பதிவுகள் உள்ள நீ எவ்வாறு இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டாய் என்ற
என்ற கேள்வி உனக்குள் எழலாம். நீ நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்துகொள். முற்றிலும் பதிவுகள் அளிக்கும் பயிற்சிதான் கிரியா யோகா பயிற்சி சாதனையாகும். இந்த சாதனையை நீ மேற்கொள்ளும் திறனை அடைவதே பரிணாம வளர்ச்சியாகும். எனவே யோக நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னால் நிச்சயமாக முறையான சாதனையை மூலம் நிர்மலமான நிர்விகல்பமான நிலையை அடைய முடியும் என்பது உண்மை. எனவே விடாமுயற்சியுடன் இதை செய்வாயாக. இனி உலக மக்கள் யோக சாதனையின் பேரில் கொண்டுள்ள பற்றும் அதனால் அதை கைக்கொள்ள திறமையினால் ஏற்படும் மனோபவங்களையும் சுருக்கமாக கூறுகிறேன்.